நடிகர் விஜயின் அரசியல் வருகையால் இந்தியா கூட்டணிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வபெருந்தகை பேட்டி. கள்ளக்குறிச்சி அருகே சின்னசேலத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட அளவிலான செயல்வீரர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வபெருந்தகை செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறியதாவது: ரயில்வே நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு 1000 ரூபாய் இந்திய அரசு ஒதுக்கி உள்ளது. காங்கிரஸ் கட்சி சார்பில் மக்களிடம் கையேந்தி 1000 ரூபாய் பெற்றும் அதனோடு ₹1 சேர்த்து 1001 ரூபாயாக இந்திய அரசுக்கு அனுப்பி வைக்கும் போராட்டம் சென்னை சாஸ்திரி பவன் அலுவலகம் எதிரே உள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பு நாளை நடைபெறுகிறது. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். நாளை தங்கள் கட்சி கொடியை அறிமுகப்படுத்த உள்ள நடிகர் விஜய்க்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். விஜயின் வருகையால் இந்தியா கூட்டணிக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மத்தியில் தற்போது நடைபெற்று வருவது பாஜக ஆட்சி அல்ல, கூட்டணி ஆட்சி ஆகும். யுபிசி நேரடி பணி நியமன தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதை தமிழக முதல்வர் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் எதிர்த்ததால் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வி. ஜெயசங்கர் அறிக்கை. இந்த கூட்டத்தில் கட்சியை வலிமைப்படுத்துவதும் கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கான ஆய்வு கூட்டம் நடந்தது. தலைவர் ராகுல் காந்தியுடைய காலம் இப்பொழுது நடைபெறுகிறது. இனிவரும் காலங்களில் இந்த தேசத்தின் முகமாக, தேசத்தின் குரலாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குரல் ஒலிக்கும். நிதிநிலை அறிக்கையில் 1000 ரூபாய் ரயில்வே நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கியிருக்கிறார்கள். 1000 ரூபாய். தமிழ்நாடு காங்கிரஸ் மக்களிடம் கையேந்தி 1000 ரூபாயும் ₹1 சேர்த்து 1001 ரூபாய் நிதியை ஒன்றிய அரசிற்கு, பிரதமருக்கு அனுப்ப இருக்கின்ற போராட்டத்தை கையில் எடுக்க இருக்கிறோம். நாளை எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலில் அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பாக நாடு தழுவிய போராட்டத்தை நாளை மாலை 3 மணிக்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவன் முன்பாக போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். பங்கு சந்தையில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. செபியின் தலைவராக இருக்கின்ற மாதவி பூரி கூச் அவர்களும் அதானியும் அரசியல் தலைவர்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஊழலை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்று இண்டன்பர் அறிக்கையும் மக்களும் சொல்லுகிறார்கள். இந்த அடிப்படையில் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஜேபிசி அமைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கமும் தலைவர் ராகுல் காந்தியும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். இவர்கள் தவறு செய்யவில்லை என்றால், தவறு நடக்கவில்லை என்றால் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைத்து இந்த தேசத்தில் உள்ள மக்களுக்கு ஒன்றும் குற்றம் நடக்கவில்லை என்பதை சொல்ல வேண்டும். இல்லை என்றால் என்ன நடந்திருக்கிறது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தும். இதுதான் கண்ணியமான அரசியலமைப்பு சட்டத்தின் பால் இயங்குகின்ற அரசாகும். எதை சொன்னாலும் காதில் வாங்காமல் புறந்தள்ளுவது, ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லுவது என்பது எந்த விதத்தில் ஜனநாயகமாக என்றதுதான் கேள்வி. பங்கு சந்தை ஊழல், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற இதை மூணையும் வலியுறுத்தி ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அலுவலர்களுக்கு எதிராக நாடு தழுவிய போராட்டம் நடைபெற இருக்கிறது. நாளை 3 மணிக்கு சென்னையில் தலைநகரத்தில் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் சார்பில் நாளைக்கு கொடி அறிமுகப்படுத்துறாங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு வெற்றி கழகம் வருது. நாளை கொடியேற்றம் தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், காங்கிரஸ் பேரியக்கத்தின் வாழ்த்துக்கள். யார் வேண்டுமானாலும் ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிக்கலாம், கொடியேற்றலாம், சோரட்டி ஒட்டலாம், கருத்து தெரிவிக்கலாம்.
இந்த ஜனநாயகத்தை வாங்கி கொடுத்ததே காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் வருவது எந்த விதத்திலும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது. இது பாஜக ஆட்சி இல்லை. பாஜக ஆட்சி 10 ஆண்டுகளாக இருந்தது. இப்பொழுது இருப்பது பாஜக ஆட்சி இல்லை, கூட்டணி ஆட்சி. இந்த கூட்டணி ஆட்சியில் அவர்களுக்கு ஒரு எல்லைக்கோடு வரம்பு இந்திய மக்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இவர்கள் முன்பு போல் எதையும் வாலாட்ட முடியாது, பாசிசத்தை திணிக்க முடியாது. முயற்சி செய்வார்கள், அதை மக்கள் தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் அடக்குவார், ஒடுக்குவார். இதற்கு ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். இப்பொழுது நாடாளுமன்றத்திலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, தொடர்ந்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இதை கண்டித்து பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டு காங்கிரஸ் சார்பாக நாமும் அறிக்கை கொடுத்திருக்கிறோம். இந்தியா கூட்டணி தலைவர்கள், மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் உட்பட அனைவரும் இதை எதிர்த்தார்கள். இந்த எதிர்ப்பின் அடையாளமாக அடிபணிந்து இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நாணய வெளியீடு என்பது முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய 100ஆண்டு விழாவின் 100 ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழா. ஒன்றிய அரசு இதை வெளியிட்டு இருக்கிறது. நாணயம் வெளியிடுவது கட்டுப்பாடு ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆகவே இதில் அரசியல் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. முத்தமிழறிஞர் கலைஞரை யார் வாழ்த்தினாலும் யார் புகழ்ந்தாலும் காங்கிரஸ் பேரியக்கம் அதை வரவேற்கும். அந்த அடிப்படையில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் வரவேற்று அவருடைய புகழ் பாடி வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார். அந்த வாழ்த்து செய்தியை நான் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் அளித்திருக்கிறேன். காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு கள்ள உறவை பற்றி எதுவும் தெரியாது, நல்ல உறவை பற்றி தான் தெரியும். நல்ல உறவை பற்றி நாம் பேசுவோம். ரைட்.